ஸோ இப்போ இன்னைக்கு முத நாளாக வந்திருக்கோம். ஹாய் ஹாய் ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். Eh, balala. Hi. மே போட்டா கினாவே என்னங்க. ஸோ இப்போ இன்னைக்கு முத நாளாக வந்திருக்கோம். நாங்கள் கிரிந்த பகுதிக்கு வந்திருக்கோம். வியாரமா தேவி கிரிந்தில் இருக்க வியாரமா தேவி இது பன்சலை அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ போக போகிறோம். இங்கே பாருங்க என் நண்பர்கிட்ட வந்திருக்காரு, இவர் இருக்காரு. ஸோ போக போகிறோம், பார்ப்போம். இப்படியே இப்போ நாங்கள் உள்ளே வர்றதுக்கு உள்ள நுழைஞ்சுடனே மிகப்பெரிய ஒரு புத்தர் சிலை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இது இலங்கையில் இருக்க கிரிந்த பகுதியில் தான் இருக்குது. இதுக்கு வியாரமாதேவி டெம்பிள் என்றும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பேர் இருக்குது, இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பேர். கிரிந்த ரஜமஹா வியார டெம்பிள் என்னும் சொல்கிறாங்க. இது ராஜா காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. இதில் வரலாறு அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறேன் நான். அதுக்கு முதல் இது வெறுமனே ஒரு ஆன்மீக தலமாக மட்டும் இல்லாமல் இது ஒரு சுற்றுலா தலமாகவும் இப்போ மாறி இருக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னுங்கிறது, நான் மேலே போனதுக்கு பிறகு அங்கே இருக்கிறதெல்லாம் காட்டும்போது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நான் அது காட்டிக்கொண்டே வர்றேன் பாருங்கள். இது இந்த ராஜா காலத்தில் ராஜாக்கள் நடந்து வந்த பாதை. இப்போ நாங்கள் நடந்து வந்த பாதை நவீன காலத்து பாதை. இப்போ நான் காட்டினது ராஜா காலத்து பாதை. இந்த விகாரையோட வரலாறை பார்க்கும்போது இல்லை கேட்கும்போது வித்தியாசமாக இருக்குது. இந்த விகாரையை கட்டினது அரசர் கவந்திஸ்ஸ, அவருடைய பேர் கவந்திஸ்ஸ. அதே நேரத்தில் வியாரமாதேவி விஹாரை என்று சொல்கிறதுக்கும் அது அரசியுடைய பேராகத்தான் இருக்குது. இப்படி இருக்க நேரம் இந்த கவந்திஸ் இருக்கிறார் தானே, அவர் புத்திசத்துக்கு மாறி இருக்கிறாரு. அப்படி மாறுற நேரம் அதுக்கு முதல் அவரை எப்படி கூப்பிட்டுருக்காங்க என்று சொன்னால் நாகா அப்படின்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் நாக இனத்தவர்கள் தமிழர்கள் என்றும் சொல்லுவாங்க. ஆனால் அவர் புத்திசத்துக்கு மாறி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர் ஒரு இந்துவாக இருந்திருக்க வேண்டும், ஒரு சைவ மதத்தவராக இருக்க வேண்டும். அப்படி மாறினது பிறகு தான் இது இந்த ஒரு மலையின் உச்சியில் கட்டப்பட்டதாக வரலாறு சொல்லுது. அப்படியே நான் நிறைய பேரோட போயிருந்தேன், ஒரு கூட்டமாக தான். அத்தனை பேரோடையும் போகிற நேரம் கொஞ்சம் சந்தோஷம், அந்த இடம் பார்க்கணும் வித்தியாசமாகவும் இருந்தது. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற மிகப்பெரிய பாறை இருக்குது தானே, இந்த பாறையில் இந்த விகாரை சம்மந்தப்பட்ட சகல விதமான வரலாறுகளும் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அதில் என்ன எழுதியிருக்குன்னு சரியாக தெரியலை, பார்க்க முடியலை. ஆனால் பாறைகள்லாம் அங்கங்கே எழுதப்பட்டிருக்குது பார்க்க கிடைச்சது. ஆனால் ஒரு முக்கியமாக இந்த விகாரை இருக்குது தானே, அந்த மக்கள் அந்த நேரம் நினச்சிருக்காங்க அந்த ஊரில் கடல் மட்டம் அதிகரிச்சிருக்கு. கடல் மட்டம் அதிகரித்தது பிறகு இறைவன் தான் தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க அந்த மக்கள். ஏன்னு சொன்னால் ஒரு புத்த துறவிக்கு அந்த அரசர் மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுத்துருக்கிறார். தண்டனைன்னு சொன்னால் மரண தண்டனையை கொடுத்துருக்கிறார். இதனால் கடல் மட்டம் கூடி அங்கே வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அப்படி நம்பினதுக்கு பிறகு நாங்கள் பாவம் செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் மலையின் உச்சியில், மலையின் மேற்பகுதியில் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கு. இப்படியான விஷயங்கள் நாங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவாக ஒரு ஆழிப்பேரலை ஏற்பட்டிருக்கு, அதன் பிறகு கோவிலை கொண்டு போய் மலை உச்சியில் கட்டப்பட்டிருக்கு. அதே போல் இந்த விகாரையும் மலை உச்சியில் கட்டப்பட்டிருக்கு. மலை உச்சி அப்படின்னு சொன்னால் 3 பக்கமும் கடல் இருக்கும். நீங்கள் நான் பக்கத்தில் போய்கொண்டிருக்கேன் பாருங்கள். அதை பார்க்குற நேரமே அந்த என்ன சொல்கிறது, ஒரு மனசுக்கு நிம்மதியோடு சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் எல்லாம் கிடைச்சிது. ஒரு பக்கம் போனால் இந்த இந்து கடவுள்கள், முக்கியமாக காளியம்மா, காளியாத்தா, பராசக்தி, இப்படியான கடவுள், பிள்ளையார் எல்லாம் இருந்து ஆரம்பத்திலேயே உள்ள நுழையும் போது இருந்தாங்க. இப்படி இருக்கிற நேரம் பாருங்கள். இப்போ நான் அந்த விகாரையிலேருந்து கடலை காட்டுறேன். எவ்வளோ அழகு! அந்த இயற்கை எந்தளவுக்கு ஒரு மனுஷனை ஆக்கிரமிக்கும்ங்கிறது இந்த கடலுடைய அழகை பார்க்குற நேரம் நிச்சயமாக தெரியும்.
சில இடங்களுக்கு நாங்கள் போகிற நேரம் எங்கே அறியாமலே அந்த இடத்துல இருக்கணும் போல் எல்லோருக்குமே தோணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு போகிற நேரமும் தோணுச்சு. ஏன்னு சொன்னால் யோசிங்களேன், அந்தளவு பெரிய பாறைக்கு நடுவில் ஒரு விகாரையை சுற்றி கடல், அந்த கட்டப்பட்டிருக்க விதமும் வித்தியாசமாக இருக்குது. இங்கே மண்டபம் இருக்குது. மண்டபத்தில் உங்களுக்கு சைவ கடவுள்கள் இருக்காங்க, விகாருக்குரிய புத்தர் இருக்கிறாரு. அங்கே பூஜைகள் அவர்களுடைய சம்பிரதாயங்கள்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும். நான் இதை பக்கத்தில் போய் அப்படி பார்த்துட்டு திரும்ப கடற்கரையோரமாக வந்துட்டேன். அப்படி வந்து நடந்துகிட்டே போகிற நேரம் அந்த மேல் உச்சியில் பாறையிலேருந்து பார்க்குற நேரம் உண்மையை சொல்ல போனால் வேறு லெவல். அந்த வியூவை நீங்கள் பாருங்களேன். இப்போ பாறைன்ற கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் நடந்துட்டு போனேன். போகிற நேரம் அங்கங்கே அந்த பாறைக்கு நடுவில் நீர்நிலைகள் இருந்தது. மழை பெய்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து அந்த தூவியை பார்க்குற நேரம் ஒரு வித்தியாசமான கட்டுமான பணி, ஒரு கட்டமைப்பும் இருந்தது. அப்படியே முன்னாடி போகிற நேரம் அங்கங்கே சின்ன சின்ன மரங்கள், புல்வெளிகள் அதையும் பார்க்க கிடைச்சது. அதையும் தாண்டி முன்னாடி போகிற நேரம் இன்னும் ஒரு பாறை. அந்த பாறையிலேருந்து கடலை பார்க்குற நேரம் அந்த வியூ வித்தியாசமாக இருக்குது. அந்த வியூவை உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இந்த கடற்கரையோரத்துலேருந்து பிரதான தூபியை பார்க்குற நேரம் ஆஹா, நீங்கள் பார்க்குறீங்க தானே எவ்வளோ அழகு. சரி, அந்த தூபிக்கு பக்கத்தில் போகலாம்ன்று நானும் போனேன். பக்கத்தில் போகிற நேரம் கொஞ்சம் கஷ்டம் தானேன்னு சொன்னாலும் உயரத்தில் தானே இருக்குது. அப்படியே மெதுவாக நடந்து போய்கொண்டிருக்கிறேன்னு பாருங்கள். அந்த தூபியும் இருக்குது. அந்த தூபிக்கு பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. சுற்றி இருந்து கீழே போயிட்டாங்க. இப்போ நான் வர்ற நேரம் அந்த தூபி அமைஞ்சிருக்கிற இடம் ஒரு வித்தியாசம்னு சொன்னால் அந்தளவுக்கு வித்தியாசம். அந்த இடத்துலேருந்து கடற்கரையை பார்க்குற நேரம் ஒரு வித்தியாசத்தோடு சேர்ந்து இன்னும் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு அழகாக இருந்தது. இப்போ நான் தூபியெல்லாம் பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு அந்த விகாரையிலேருந்து வெளியில் போனால் எல்லோரும் நல்ல ஜூஸ் எல்லாம் குடிச்சு கொண்டிருக்காங்க. நானும் போய் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இந்த பயணத்தை இத்துடன் முடித்து கொண்டேன்.